கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. லூக்கா சுவிசேஷம் 23:28. இயேசு அவர்களை முகமுகமாய் திருப்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஆம், இந்த காலைவேளையிலும் நாம் நமக்காக அல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய ஜீவியத்திற்காகவும் நம்முடைய ஆத்துமா பரலோக ராஜ்யத்திற்கு கடந்து போவதற்காக அழுங்கள் என்று கட்டளையிட்டார். நேற்று சிப்ராள் பூவாள் எபிரேய ஸ்திரீகளுடைய பிள்ளைகளை காப்பாற்றினதை பார்க்கிறோம். அவர்கள் அந்த பிள்ளையை காப்பாற்றி விட்டார்கள். ஆனால் அதே யாத்ராகமம் 1:22 வாசிக்கும் போது, அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போடவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் ஜனங்கள் எல்லோருக்கும் கட்டளையிட்டார். லேவியின் குமாரத்திகள் ஒருத்தியை விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணற்பெட்டை எடுத்து அதற்கு பிசின் கீழும் பூசி அதில் பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஆமேன். எனக்கு அந்த இடத்திலே மருத்துவச்சிகள் பிள்ளைகளுடைய ஆத்மாவை காப்பாற்றினார்கள். இன்று தாயும் தமக்கையும் தூரத்தில் நின்று கொண்டு தன்னுடைய பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பார்க்கும்படி அழுது செபித்து அவர்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சிப்ராள் பூவாள் காப்பாற்றிய அந்த பிள்ளைகளை இந்த பார்வோன் என்ன செய்தான் தெரியுமா? பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு அவளை வெட்டி குவிக்க வேண்டும் என்று எண்ணினான். சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் லேவியின் குமாரத்தி யோகேபேத், கர்த்தர் மனைவி, என்ன செய்தால் தெரியுமா? அவள் ஒரு குமாரத்தி, அவள் லேவியின் குமாரத்திகள் ஒருத்தையை விவாகம் பண்ணினார். அந்த ஸ்திரீ கர்ப்பவதி ஆகி ஒரு அழகிய ஆண் பிள்ளையை பெற்ற போது அவள் செய்த ஒரு காரியம், அந்த ஆண் பிள்ளை ஒளித்து வைத்தாள். நாணற்பெட்டியிலே ஒளித்து வைத்து அதை வளர்த்தாள். 3 மாதம் வரைக்கும் தான் அப்படி வளர்க்க முடிந்தது. ஏனென்றால் 3 மாதத்துக்கு பிறகு குழந்தை குப்புறப்படுக்க ஆரம்பிக்கும். அது படுக்க ஆரம்பிக்க தொடங்கின அந்த நாட்களிலே அவள் இனி இந்த குழந்தையை நாணல் பெட்டியிலே வைத்து வளர்க்க முடியாது என்று சொல்லி அந்த நாணல் பெட்டிக்கு நல்ல கீழ் பூசி அதை நல்ல ப்ரொடெக்ட் பண்ணி அதை நைல் நதியிலே கொண்டு வந்து வைத்து விட்டு தூரத்திலே நின்று அதோட தமக்கை பார்க்கிறாள். அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறியும்படி தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள். தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கும் போது அவளுடைய உள்ளம் எப்படியெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். தாய் வீட்டிலே அங்கலாய்த்து கொண்டிருப்பாள். தமக்கை இந்த குழந்தை முழுகி போய்விடுமோ, அந்த நைல் நதியில் இருக்கிற முதலை அந்த குழந்தையை சாப்பிட்டு விடுமோ என்று தூரத்திலே நின்று ஒரு அங்கலாய்ப்பு. இன்றைக்கு நீ கூட உன் குழந்தை எங்கேயோ தூரமா இருக்கிறது அல்லவா? ஹாஸ்டல்ல படித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தூர தேசத்திலே படிக்க கடந்து போயிருக்கிறது அல்லவா? ஒவ்வொரு நாளும் உன்னை விட்டு தூரமான இடத்திற்கு கடந்து போய் படிக்கிறது அல்லவா? உன் உள்ளம் அங்கலாய்க்கிறதா? தூரத்தில் நின்று நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நம்முடைய தேவன் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவன். என்ன சம்பவிக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறாய். ஒருவேளை அந்த குழந்தை மரித்து விடுமோ, தண்ணீரில் மூழ்கி போய் விடுமோ, முதலைக்கு இரையாக்கி விடுமோ என்று சொல்லி, இல்லாவிட்டால் யாராவது அதை எடுத்து இது எபிரேய குழந்தை என்று சொல்லி இது மறைத்து வைத்திருக்கிறார்கள், கண்டுபிடிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த ராஜாவிடத்திலே கொடுத்து அதை கொன்று விடுவார்களோ, இப்படி ஒரு 4 விதமான ஒரு அங்கலாய்ப்போடு நீ தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருக்கிற உன் பிள்ளையை கர்த்தர் காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நீ ஜெபிக்கும் போது உன் அங்கலாய்ப்பை அறிகிற தேவனாயிருக்கிறார். என் பிள்ளை முழுகிடுமோ என்று அங்கலாய்க்கிறாய் அல்லவா? இன்றைக்கு உலகம் என் பிள்ளையை முழுகி விடுமோ என்று சொல்லி உலகத்தின் இச்சைகள், கண்ணின் இச்சைகள் என் பிள்ளையை ஆக்கிரமித்து விடுமோ என்று அங்கலாய்க்கிறாயா? இல்லாவிட்டால் உன் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறியாத பட்சத்திலே நீ இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை சத்துருவுக்கு என் பிள்ளை இரையாய் விடுமோ, எனக்கு என் பிள்ளை படிக்கிறதா, காலேஜ் போகிறதா, இல்லை நல்ல இடத்துக்கு வேலைக்கு போகிறதா, இல்லை சம்பாதிக்கிறத என்ன செய்கிறது என்று சொல்லி தெரியாமல் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நீ காணப்படுகிறாயா? தூரத்தில் நின்று அங்கலாய்க்கிற உன் கண்ணீருக்கும்
கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தூரத்திலே நின்று அங்கலாய்த்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை ஒரு பார்வோனுடைய குமாரத்தியை கையில் ஏந்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இந்த இடத்திலே பிள்ளையை கொன்று போடுவதற்கு அவள் ஒப்பு கொடுக்கவில்லை. தைரியமாய் சட்டத்தை மீறி ஒளித்து வைத்து பிள்ளையை காப்பாற்றினாள். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட எத்தனையோ சட்ட திட்டங்கள் இந்த உலகத்துல இருக்கும்போது, ஆண்டவருக்கு விரோதமான கிரியைகளை செய்யக்கூடிய காரியங்கள் தூண்டிவிடும் போது கூட, நீ உன் பிள்ளையை ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து வளர்க்கும் போது, நாணல் பெட்டி எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. உன் பிள்ளையை சபையிலே நீ வளர்க்க ஒப்பு கொடுக்கும் போது, அந்த சபையிலே கேட்கப்படுகிற உபதேசங்கள், அந்த கீழ் பூசுகிறது என்ன? பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த இடத்துல இருக்கும் போது, எந்த அசூசிகளோ சத்துருடைய வல்லமைகளோ உன்னை பிள்ளையை தொடாதபடி, தூரத்துல எங்கேயோ ஒரு வீட்டில இருந்து கொண்டு தூரத்தில் இருக்கிற உன் பிள்ளையை குறித்து அங்கலாய்க்கிற சகோதரியே, உன் பிள்ளைக்காக நீ அழுகிற அழுகை, அந்த பிள்ளையை கர்த்தர் காப்பாற்றுவார். அந்த பிள்ளைக்கு வேண்டிய காரியங்களை கர்த்தர் நேர்த்தியாய் செய்வார். அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். எந்த பகைஞன் அதை மேற்கொள்ளாதபடி உன் கையிலே வளர்த்த அந்த பிள்ளை இன்றைக்கு உன் கையினாலே ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். யோகேபேத் யாருக்கும் தெரியாமல் வளர்த்த பிள்ளை இன்றைக்கு நைல் நதியில இருக்கிறது. தூரத்திலே நின்று அவள் பார்த்து கொண்டிருக்கிறாள். என்ன சம்பவிக்குமோ, நீயும் தூரத்தில் இருந்து உன் பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நன்மையான காரியங்களை உன் பிள்ளைக்கு கர்த்தர் சம்பவிப்பார். வாலாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்குவார். உன் பிள்ளையுடைய சமாதானம் உனக்கு பெரிதா இருக்கும். உன்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் பிரகாசிக்கும். தூரத்துல இருக்கிற நீ ஒன்றும் பேச முடியலையா? உன் பிள்ளைக்கு ஆலோசனை சொல்ல முடியவில்லை, எதிர்த்து நிற்கிறார்களா? இன்றைக்கு ஜெபம் செய். உன் பிள்ளைக்காக அழுது கர்த்தருடைய சமூகத்திலே தூரத்துல நின்று பார்த்து கொண்டிரு. ஆண்டவர் உனக்கு சமீபமாயிருந்து உன் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே கூட நேற்று தினத்திலே பூவாள் சிப்ராலை குறித்து தியானித்தோம். இன்றைக்கு யோகேபேத் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகள் கொலை செய்யப்பட்ட போது கூட தன் பிள்ளை சாகாமல் இருக்க நாணல் பெட்டியிலே வைத்து கீழ் பூசி அதிலே தண்ணீரிலே அதை அனுப்பி விடுகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. அதோடைய தமக்கை தூரத்தில் நின்று இந்த பிள்ளைக்கு என்ன சம்பவிக்குமோ என்று அறியத்தக்கதாக அங்கலாய்த்து கொடுத்த ஆத்மாவுக்கு ஆண்டவரை முதலை முழுகி விடுமோ, இல்லை தண்ணீர் அதை அடித்து கொண்டு போய்விடுமோ, இல்லாவிட்டால் கடற்பாசி அந்த குழந்தையை நெருக்கி அந்த குழந்தை மறித்து விடுமோ, எத்தனையோ அங்கலாய்ப்பு. இன்றைக்கு ஆண்டவரே, தூர தேசத்துல இருக்கிற பிள்ளைகளை குறித்து இன்னைக்கு அங்கலாய்க்கிற தாய்களுக்காய் செபிக்கிறோம். நீ தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனா இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, அவர்கள் செபிக்கும் போதே, அவர்கள் கண்ணீர் விடும் போதே, பிள்ளைகளுக்காய் அழும் போதே, பிள்ளைகளை காப்பாற்ற அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், உபவாசம், துதி ஆராதனை, பிரதிஷ்டை, உடன்படிக்கை, ஆண்டவரே இதெல்லாம் நீர் அங்கீகரித்து பிள்ளையுடைய ஆத்மாவை காப்பாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசேயுடைய ஆத்மாவை காப்பாற்றின தேவன் இன்றைக்கு பிள்ளைகளுடைய ஆத்மாவையும் நீர் காப்பாற்ற வழி நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் ஒரு யோகேபேத்தை போல் எங்கள் பிள்ளைகளை நாணல் பெட்டியில் வைத்து வளர்க்க கிருபை செய்யும். சபைக்குள் வைத்து வளர்க்க உதவி இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.